பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர், அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்துக்கள், அகமதாபாத் விமான விபத்து, பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசிடம் விளக்கம் பெற எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதால் கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறும் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் மழைக்கால கூட்டத்தொடரில் 8 புதிய மசோதாக்களை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு 381 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது இந்த விரிவாக்க பணிகள் முடிக்கப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயாராக உள்ளது. இந்நிலையில் ராஜேந்திர சோழனின் 1000ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சி விழாவில் பங்கேற்பதற்காக வருகின்ற 27ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி மறுநாள் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி புதிய விமான நிலையத்தை திறந்து வைக்க உள்ளார். பிரதமர் வருகையையொட்டி தூத்துக்குடியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தனது குடும்பத்தினரின் குற்றங்களை மறைக்க தான் வகிக்கும் அரசமைப்பு சட்ட பதவியை தவறாக பயன்படுத்துகிறார் ராகுல் காந்தி என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. ஹரியானாவின் நிலப்பேரம் தொடர்பான பண முறைகேடு வழக்கில் ராபர்ட் வதேராவுக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக ராகுல் காந்தி சில கருத்துக்களை தெரிவித்தார். அதில் தனது மைத்துனர் வதேராவை மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக வேட்டையாடி வருகிறது என்றும் தொடர்ச்சியாகவே அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி ஊழல் வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து ராகுல் காந்தி தனது மைத்துனர் வதேராவின் ஊழல் சொத்துக்களை பாதுகாக்க முன்வந்துள்ளார் என்றும் அவரை பொறுத்தவரை இது குடும்ப பிரச்சனையாக உள்ளது என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தனது குடும்பத்தினரின் குற்றங்களை மறைக்க தான் வகிக்கும் அரசமைப்பு சட்ட பதவியை தவறாக பயன்படுத்துகிறார் என்றும் விமர்சித்து பேசினார். இந்திய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி $40 பில்லியன் தாண்டியுள்ளது என்று ரயில்வே, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்குள் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் நிகழாண்டு முதல் முறையாக இந்தியாவில் செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் மின்னணு பொருட்கள் தயாரிப்பு 6 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் இதேபோல் இந்திய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 8 மடங்கு அதிகரித்து $40 பில்லியன் தாண்டியுள்ளது என்றார். திருப்பதியில் தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் மருத்துவமனையில் பணிபுரிந்த வேற்றுமத ஊழியர்கள் 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தேவஸ்தானத்தில் இந்துக்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்றும் இந்துக்கள் அல்லாத பிற வேற்று மதங்களைச் சேர்ந்தவர்கள் பணியாற்ற அனுமதி இல்லை என்று ஏற்கனவே தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி திருப்பதி தேவஸ்தானத்தில் வேற்று மதத்தை பின்பற்றுபவர்கள் 4 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் 4 பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.